வணக்கம். நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் அகால் 3வது நாளாக தொடர்கிறது. துப்பாக்கி சூட்டில் 6 தீவிரவாதிகள் பலி. இண்டிகோ விமானத்தில் பரபரப்பு. விமானத்தின் உள்ளே கைகலப்பு. இந்திய எல்லைக்குள் ஊடுருவி வீழ்ந்த சீன தயாரிப்பு நவீன ஆளற்ற விமானம். அமெரிக்காவில் புதிதாக 8 இந்திய தூதரக சேவை மையங்கள். இந்தியாவிடம் 6வது தலைமுறை ஆளற்ற விமான தொழில்நுட்பம். இனி விரிவான செய்திகள். இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் அகால் ராணுவ நடவடிக்கை காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் உள்ள அகால் வனப்பகுதியில் 3வது நாளாக தொடர்கின்றது. இந்த ஆபரேஷனுக்காக வனப்பகுதி சுற்றி வளைப்பில் இதுவரை 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த மோதலில் ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்துள்ளார். பகல்காம் பகுதியில் கடந்த மாதம் 26 பொதுமக்கள் கொல்லப்பட்ட தாக்குதலுக்கு லக்ஷர் இ தொய்பா அமைப்பின் கிளையான தி ரெசிடென்ட் ஃபாரண்ட் பொறுப்பேற்றது. அதன் பிறகு டாக்சிகாம் பகுதியில் ஆபரேஷன் மகாதேவ் மூலம் அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டு சில முக்கிய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக ஆபரேஷன் சிவசக்தி என்ற ராணுவ நடவடிக்கையிலும் மேலும் 2 தீவிரவாதிகளை ராணுவம் சுட்டுக் கொண்டது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் இதுவரை 20க்கும் மேற்பட்ட முக்கிய தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் மே 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் பாகிஸ்தானுக்குள் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் படையெடுப்பில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். அகால் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பது குறித்து கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் கடந்த வெள்ளிக்கிழமை பாதுகாப்பு படையினர் ஆபரேஷன் அகால் ராணுவ நடவடிக்கையை தொடங்கினர். வனப்பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்த தொடங்கியதால் இருதரப்பு மோதல் ஏற்பட்டது. 3வது நாளாக நடைபெற்ற இந்த சண்டையில் மேலும் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். சிஆர்பிஎஃப், ராணுவம் மற்றும் காவல்துறை இணைந்து உயர் தொழில்நுட்ப கண்காணிப்பு கருவிகளை பயன்படுத்தி நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டுள்ளனர். மும்பை கொல்கத்தா இடையே பயணித்த இண்டிகோ விமானத்தில் சக பயணியை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பயணியின் தவறான நடத்தை தொடர்பாக அவர் மீது வாழ்நாள் விமான பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இண்டிகோ நிறுவனத்தின் தடமிலக்கம் 6C-138 விமானத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் இணையத்தில் பரவும் காணொலியில் ஒரு பயணி அருகிலிருந்த பயணியின் கன்னத்தில் திடீரென்று அறையும் காட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உட்பட்ட பயணி அதிர்ச்சியுடன் அழுதபடி நடந்து செல்வதும் வீடியோவில் காணப்பட்டது. விமான ஊழியர்கள் உடனடியாக தலையிட்டதுடன் மற்ற பயணிகளும் ஏன் அடித்தீர்கள் என்று அவரிடம் வினவ விமானத்தில் சில நேரம் பரபரப்பான நிலைமை ஏற்பட்டது. விமானம் கொல்கத்தா விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் தாக்குதல் நடத்திய பயணி பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். இது குறித்து இண்டிகோ விமான நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில், பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் எங்களுக்கு பிரதானம். எங்களது விமானங்களில் சட்டவிரோதமான வன்முறைக்கான நடத்தை சகிக்கப்படுவதில்லை. அதன்படி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பயணிக்கு இண்டிகோ விமானங்களில் வாழ்நாள் தடை விதிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளனர். திரிபுரா மாநிலத்தில் வங்கதேச எல்லை அருகே சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு நவீன ஆளற்ற விமானம் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். சீனா அல்லது வங்கதேசம் உளவு பார்க்கும் நோக்கத்துடன் இந்த ஆளற்ற விமானத்தை எல்லை கடந்து இந்தியாவுக்குள் அனுப்பி இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் நடைபெறுகிறது. இந்த ஆளற்ற விமானம் முதலில் திரிபுரா மாநில காவல்துறையால் கைப்பற்றப்பட்டது. பின்னர் இது தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையது என்பதால் அது எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது டெல்லியில் உள்ள பாதுகாப்பு ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. சுமார் 915 கிராம் எடை கொண்டு அந்நவீன ஆளற்ற விமானத்தில் அதிநவீன கேமராக்கள் இணைக்கப்பட்டிருந்ததுடன் நீண்ட தூர இலக்குகளை துல்லியமாக படம் பிடிக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதியும் உள்ளது. ஆளற்ற விமானம் இந்திய எல்லைக்குள் எப்படி வந்தது, அதில் என்ன தகவல்கள் பதிவாகியுள்ளன என்பதை உறுதி செய்யும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முதல் கட்ட ஆய்வுக்கு பிறகு இது மாநில தடயவியல் மையத்திலும் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. விசாரணை முடிவுகளுக்கு பிறகே இந்த ஆளற்ற விமானம் தொடர்பான முழுமையான தகவல்கள் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வங்கதேசத்துடன் திரிபுரா 856 கிலோமீட்டர் நீளமான எல்லையினை பகிர்ந்துள்ளது. இந்த மாநிலத்தின் 3 பக்கங்களும் வங்கதேசத்தால் சூழப்பட்டுள்ளன. எனவே இந்த எல்லை பகுதி சட்டவிரோத கடத்தல், துப்பாக்கிச்சூடு போன்ற செயல்கள் அதிகம் நடைபெறும் பகுதியாகவும் உள்ளது. அமெரிக்காவில் புதிதாக 8 இந்திய தூதரக சேவை மையங்களை அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் குவாத்ரா காணொலி வழியாக திறந்து வைத்தார். அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன், கொலம்பஸ், டலஸ், ரெய்டாட், எடிசன், ஒர்லாண்டோ, ராலி மற்றும் சான்ஜோஸ் நகரங்களில் இந்த மையங்கள் திறக்கப்பட்டன. மேலும் ஒரு மையம் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தில் விரைவில் திறக்கப்பட உள்ளது. பிஎஃப்எஸ் குளோபல் நிறுவனம் மூலம் செயல்படும் இந்த மையங்களில் கடவுச்சீட்டு, விசா, இந்தியாவின் வெளிநாட்டு குடிமகன் பதிவுக்கு உட்பட்ட தூதரக சேவைகள் வழங்கப்படும். இந்த நடவடிக்கையின் மூலம் அமெரிக்காவில் அந்த மையங்களில் மொத்த எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. இது இந்திய தூதரக சேவைகள் மேலும் எளிதாக இந்தியர்கள் மற்றும் அமெரிக்கர்களுக்கு கிடைக்க வழிவகுக்கும்.
ஆறாவது தலைமுறை ஆளற்ற போர் விமானத்தை உருவாக்க தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை இந்தியா அடைந்துள்ளது என்று உள்நாட்டு தேஜஸ் போர் விமானத்தின் புகழ்பெற்ற வடிவமைப்பாளரான டாக்டர் கோட்டா ஹரிநாராயணா தெரிவித்தார். ஒரு முக்கிய வெளிப்பாட்டில் இந்தியா அத்தகைய மேம்பாட்டு அமைப்புக்கான முக்கிய திறன்களை வைத்திருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். மேலும் அதன் வளர்ச்சியை முறையாக தொடங்குவதற்கான அரசாங்க முடிவுக்காக இப்போது காத்திருக்கின்றார். பறக்கும் இறக்கை அதாவது பிளைங் விங் வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டு ஆளற்ற விமானம் இது. இதில் இறக்கை அதாவது விங் இருக்கும், வால் அதாவது ட்ரெயில் இருக்காது. இந்த எதிர்கால போர் ஜெட் விமானத்திற்கான அடித்தள பணிகள் பல ஆண்டுகளாக நடந்து வருவதாகவும் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட மாதிரிகள் பறக்கும் திறன்களை வெற்றிகரமாக நிரூபிக்கின்றன என்றும் டாக்டர் ஹரி நாராயணா தெரிவித்தார். முழு அளவிலான ஆளற்ற ஆறாவது தலைமுறை போர் விமானத்தை உருவாக்க அரசாங்கம் முடிவு செய்தால் நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் கூறினார். இந்த ரகசிய களத்தில் ஏற்கனவே ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். பறக்கும் இறக்கை வடிவமைப்பின் சிக்கலான காற்றியக்கவியல் தேர்ச்சி பெறுவது ஒரு முக்கிய சாதனையாகும். இந்த வகை விமானங்களில் நிலைத்தன்மைக்கு பயன்படுத்தப்படும் பாரம்பரிய செங்குத்து மற்றும் கிடைமட்ட வான்கள் இல்லை. காற்றில் அதை நிர்வகிக்க மிகவும் அதிநவீன விமான கட்டுப்பாடு கணினிகள் மற்றும் மென்பொருட்கள் தேவை. இது எளிதான காரியமல்ல. செங்குத்து வால் மற்றும் கிடைமட்ட வால் இல்லாமல் ஒரு இறக்கையினை பறக்க விட வேண்டும். நாங்கள் அதை செய்துள்ளோம் என்று டாக்டர் ஹரி நாராயணா குறிப்பிட்டுள்ளார். இது இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்களின் ஒரு முக்கியமான திருப்பு முனை என்றும் அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையாக பெயரிடப்படவில்லை என்றாலும் இது கட்டக் ஆளற்ற போர் விமானம் ஜூசி ஏவி திட்டத்தின் ஒரு பகுதியாக பரவலாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த வகைப்படுத்தப்பட்ட திட்டத்தை வானூர்தி மேம்பாட்டு நிறுவனம் ஏடிஏ மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO வழிநடத்துகின்றன. கட்டக் ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்ப தன்னாட்சி போர் ஆளற்ற விமானமாக கருதப்படுகிறது. ஸ்டெல்த் விங் பறக்கும் சோதனை படுக்கை ஸ்விட் எனப்படும் சிறிய அளவிடப்பட்ட முன்மாதிரி வடிவமைப்பை சரிபார்க்க ஏற்கனவே வெற்றிகரமான சோதனை விமானங்களை நடத்தியுள்ளது. இந்த தளம் காவேரி என்ஜின் உலர் மாறுபாட்டால் இயக்கப்படும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. காவேரி என்ஜின் ஒரு துணை ஆளற்ற விமானத்திற்கு போதுமான உந்துதலை வழங்குகின்றது. இருப்பினும் ஒரு உண்மையான ஆறாவது தலைமுறை போர் விமானத்திற்கு கட்டக்கின் தற்போதைய நோக்கத்திற்கு அப்பாற்பட்ட திறன்கள் தேவைப்படும். இந்த அடுத்த தலைமுறை தளங்கள் முழு ஸ்பெக்ட்ரம் ஸ்டெல்த் தன்னாட்சி முடிவெடுப்பதற்கான மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு புற ஆளற்ற விமானங்களுடன் இணைந்து செயற்படும் திறன் மற்றும் இயக்கப்பட்ட ஆற்றல் ஆயுதங்களுக்கான சாத்தியம் போன்ற அம்சங்களால் வரையறுக்கப்படுகின்றன. கட்டக் ஆளற்ற விமான திட்டம் ஸ்டெல்த் மற்றும் தன்னாட்சி விமானத்தில் ஒரு முக்கிய அடித்தளத்தை வழங்கும் அதே வேளையில் அதை ஆறாவது தலைமுறை அமைப்பாக உருவாக்குவதற்கு இந்த கூடுதல் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த வெளிப்பாடு இந்தியாவை அடுத்த தலைமுறை விமான தயாரிப்பை ஆராயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளின் குழுவில் நிலைநிறுத்துகின்றது. அமெரிக்காவின் அடுத்த தலைமுறை விமான ஆதிக்கம் NGAD திட்டம், பிரிட்டிஷ், ஜப்பான் மற்றும் இத்தாலியின் உலகளாவிய போர் விமான திட்டம் GCAP மற்றும் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஸ்பெயினால் உருவாக்கப்பட்டு வரும் எதிர்கால போர் விமான அமைப்பு FCAS உட்பட இதே போன்ற திட்டங்களில் முக்கிய உலகளாவிய சக்திகள் ஏற்கனவே பெருமளவில் முதலீடு செய்து வருகின்றன. டாக்டர் ஹரி நாராயணாவின் கூற்று இந்தியா எதிர்கால விமான போரின் இடத்தில் தனது இடத்தை பாதுகாக்க சிறப்பு தொழில்நுட்பங்களை தீவிரமாக உருவாக்கி வருகிறது என்பதை குறிக்கிறது. இந்தியாவின் 5வது தலைமுறை மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் AMC 2030களின் நடுப்பகுதியில் உற்பத்தியில் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் 2040களில் 6வது தலைமுறை திட்டம் தர்க்க ரீதியாக பின்பற்றப்படலாம்.